ஒன் டு ஒன் பக்தி ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒன் டு ஒன் பக்தி மூலமாக ஆன்மீகம் மட்டுமல்ல, அமானுஷியம் மட்டுமல்ல, சோழி பிரதத்தையும் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவருளாலும் தொடர்ந்து சொல்லி வருகிறேன். அந்த வகையில ஒரு அருமையான ஒரு காலகட்டங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இப்ப பாத சனியா இருக்கிறார். இப்படி மற்ற கிரகங்களுடைய எந்த ஒத்துழைப்பும் இல்லாத ஒரு காலகட்டத்துல இந்த சுக்கிரனுடைய பயிற்சி நடைபெறுகின்றது. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 1 செப்டம்பர் 2 வரை சிம்மத்திலிருந்து கன்னிக்கு பயிற்சி ஆகின்றார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மீனத்தில் இருந்து குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்க்கின்றார். கன்னியில் இருக்கக்கூடிய சுக்கிரனை பார்க்கின்றார். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மிதுனத்தில் இருந்து 1 2 3 4 5 6 7 8 9ஆம் பார்வை 9ஆம் பார்வையை பார்க்கின்றார் குரு பகவானை பொறுத்த வரைக்கும். ஆக எந்த கிரகனுடைய பார்வையும் உங்கள் மீது விழாத இந்த ஒரு காலகட்டம் எவ்வாறு இருக்கும் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி? அதே நேரம் சுக்கிரன் பலம் இழந்து காணப்படுகின்றார், அதிசாரமாக கடக்கின்றார். பார்ப்போம். கும்பராசி அன்பர்களே, இந்த சுக்கிரனுடைய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் கவலையே பட வேண்டாம். சுக்கிரன் பலம் இருந்தாலும் கூட சில யோக பலனை தருவதற்கு அவர் தயங்குவதே இல்லை. அதே நேரம் பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரர்கள் 7.5 சனியில இப்ப பாத சனி அனைத்தும் இழுபறி தான், துன்பமும் துயரமும் தான். 1 அடி ஏறினோம்னா 6 அடி 2 அடி சறுக்கிற மாதிரி இருக்கு. என்ன பண்ண முடியும்? முன்னும் பின்னும் சில சோதனைகளையும் வேதனைகளும் சந்திக்கின்ற ஒரு காலகட்டமாக இருந்தாலும் கூட கவலைப்படாதீர்கள். அதே நேரம் பார்த்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாத சனியாக இருந்தாலும் கூட இவன் கொடுத்தால் எவன் தடுப்பார், இவன் தடுத்தால் எவன் கொடுப்பார் என்பதை போல எதிர்பாராத நல்ல திருப்புகளையும் அதிர்ஷ்டமான வாய்ப்புகளையும் ஏற்படுத்துவார். குறிப்பா பாத்தீங்கன்னா சுக்கிரனோடு சேர்ந்து கும்பராசிக்கு பொறுத்த வரைக்கும் 4 8 11 ஆகிய வீடுகளையும் சனி பகவான் பார்க்கின்றார். அது மட்டும் கிடையாது, அவரின் வக்ர பார்வையும் பல நல்ல பலன்களையும் உங்களுக்கு தரப்போகின்றது. குறிப்பா பாத்தீங்கன்னா சிலருக்கு திடீர் பணவரவும் எதிர்பாராத நல்ல வாய்ப்புகளையும் திருப்பங்களையும் பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அதே நேரம் பாத்தீங்கன்னா வக்ர சனி வீடு நிலம் வாகனம் தொடர்பான முயற்சிகளுக்கு அனுகூலத்தை சுக்கிரனோடு சேர்ந்து தர இருக்கின்றார். குடும்பத்தில் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், உடல்நிலையில ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். இதுவரை சம்பாதித்த பணம் அத்தனையுமே விரைய செலவாக சதித்து வந்தவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். என்னை பொறுத்தவரை பொருளாதாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு காலம். பாதசனியாக இருக்கின்றதே என்னெல்லாம் பதட்டப்பட வேண்டாம். பாதசனி காலத்துல மனதையும் உடலையும் சரியாக வைத்துக் கொண்டவர்கள் வெற்றியை நோக்கி நகர்வதையெல்லாம் நான் பார்த்திருக்கின்றேன். அதே நேரம் இழுபறியாக இருந்த வழக்குகள் திருப்பங்களை கொடுப்பார். மனதில் இருந்த பயம் மற்றும் குழப்பங்கள் நீங்க இது ஒண்ணும் போதுங்க. இந்த காலகட்டத்தில் சுக்கிர பகவான் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அடிவயிற்றில இனம் புரியாத பயம் இருந்தால் அந்த பயத்தை நீக்குவார். மனதிலே தோண்டி வருகின்ற குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு தருவார். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளை கலைத்து தருவார். அதே நேரம் கொஞ்சம் கவனமா இருங்க. விட்டு கொடுப்பவர் யாரும் கெட்டு போவதை என்பதை போல அனுசரித்து போவீர்களானால் அற்புதமான யோக பலனை பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் அமையும். அதே நேரம் வக்ர சனி வருமான வாய்ப்புகளை அதிகரிப்பார். அது குறிப்பிட்ட ஒரு நல்ல அதாவது பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் அடைந்த ஒரு மனிதனுடைய தொடர்பு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே நேரத்துல பாதசனி சொல்லித்தான் தீர வேண்டும். நெருப்பென்றால் சுடும், தொட்டால் சுடும், நெருப்பென்று தெரிந்தும் சுடுபவர்களை பற்றி கவலை இல்லை. சற்று கவனமாக இருந்துங்கள், நிதானமாக இருங்கள், பொறுமையாக இருங்கள் என்றுதான் என்னால் சொல்ல முடியும். அந்த வகையில இந்த பலம் இழந்த பலகீனமான இந்த சுக்கிரன் உங்க வாழ்க்கையில சில திருப்பங்களை தர தயங்குவதில்லை. தேவகுருவுக்கு இணையான ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரப்போகிறார். குருவினுடைய பார்வை முன்னும் பின்னும் இருக்கின்றது. மீனத்திற்கும் மகரத்திற்கு இருந்தாலும் இடைப்பட்ட கும்பத்திற்கு குருவின் பார்வை இல்லையே என்று கவலைப்பட வேண்டாம். சுக்கிரன் துணை இருப்பதனால, சுக்கிரனுடைய பார்வை மட்டுமே அல்ல, சுக்கிரன் துணை இருப்பதனால் தேவகுரு கைவிட்டாலும் அசுரகுரு துணை இருப்பதனால் இழந்ததை திரும்ப பெறுவதற்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்புங்க, நல்ல ஒரு சந்தர்ப்பம். இழந்தது மண்ணோ பெண்ணோ பொண்ணோ மூன்றையும் நீங்கள் படிப்படியாக பெறுவதற்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. சிலருக்கெல்லாம் அரசு துறையில ஒரு நல்ல ஆதாயம் பெறக்கூடியதும், அரசு துறையில பாத்தீங்கன்னா பதவி உயர்வோடு கூடிய இடமாற்றம், சிலருக்கெல்லாம் மழலை செல்லம் கிடைப்பதற்கான
ஒரு நல்ல சந்தர்ப்பமும், குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்களும் பிரச்சனைகளும் தீர்ந்து குடும்பத்துல ஒரு சனி பகவானாலையும் சுக்கிரனாலும் ஒரு சுபத்துவம் பெறக்கூடிய அருமையான ஒரு வாய்ப்பு. மனமும் உடலும் சரியாக இருந்து விட்டாலே போதும். இந்த 31 நாட்கள் வெற்றியை எளிதில் கைப்பற்றி விடலாம். பொண்ணு வைக்கும் இடத்தில் பூ வைப்பது கூட அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை தான் இந்த கும்பராசிக்கு சுக்கிரன் தருகின்றார். நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, இறை அருள், தெய்வ வழிபாடு. தெய்வத்தினை முழுமையாக சரணடைந்து விடுவீர்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது சுக்கிரன் இழந்த பலத்தை பெறுவ மகாலட்சுமி. மகாலட்சுமியினுடைய வழிபாடு சிறப்பு. அருகில் மகாலட்சுமி ஆலயம் இருந்தால் சென்று வழிபாடு பண்ணுங்கள். இல்லை என்றால் தாயாரை மகாலட்சுமி தானே. அந்த வகையில் மகாலட்சுமி தாயார் சன்னிதானம் சென்று ஒரு தேங்காயை வாங்கி 2ஆக உடைத்து நீரை வெளியேற்றி நெய் நிரப்பி தீபமேற்றி வழிபடுவது கும்பராசியில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாருக்கு வெற்றியை நகர்த்தி தரும். நிம்மதியான ஒரு வாழ்வை தரும். பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வை அமைத்து தரும்.